பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கப்பா, 6 மாதத்துக்கான நடப்பு நிகழ்வு ஒரே சீரீஸா விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பேஸ் பண்ணி புத்தக வடிவுல நம்ம 6 மாதத்துக்குரிய நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பை நம்ம வெளியிட போறோம். சரிங்களா? சோ அதுக்கான உள்ளடக்கம் என்னென்ன இருக்கு, இந்த புக்கை வந்து எப்படி ஆர்டர் பண்றது, அது சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம உள்ள பார்க்க போறோம். சரிங்களா? இந்த புக் வந்துட்டு நம்ம செப்டம்பர் மாதத்துல இருந்து பிப்ரவரி 2026 பேஸ் பண்ணி முக்கியமான திட்டங்கள் எல்லாம் சேர்த்து தொகுத்து நம்ம இந்த புக்கை கொடுத்துருக்கோம். சோ இந்த புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனித்தனியா பிரிச்சுட்டோம்ப்பா. அதாவது மாதம் நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பை நம்ம வெளியிட்டோம் இல்லைங்களா, அதை வந்து செப்பரேட்டா பிரிச்சு அப்டேட் பண்ணியிருக்கோம். மெயினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மகளிர் உதவி தொகை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது வந்து நம்ம செப்டம்பர் மாதத்துல பார்க்கும்போது 26,000 ரூபாய் வரை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் மாசத்துல 28,000 ரூபாய் வரை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். சோ இது வந்து இப்ப கரண்டா 33,000 ரூபாய் வரை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சி அப்ப இது ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிட்டு இப்போ கரண்ட் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், இன்னொன்னு நம்ம இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து 3 பார்ட்டா பிரிச்சிட்டோம். திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த திட்டங்களுக்குள்ளேயே 3 தான் பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அரசு திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டோம். ஸோ நம்மளோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே, மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கு தமிழ் மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழ்நாடு அரசு திட்டங்கள் அப்படின்ற போது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம எஸ்எஸ்சிக்கும் சரி ரயில்வேக்கும் சரி எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி தான் மொத்தமா தொகுத்து வெளியிட்டிருக்கோம். இப்போ திட்டங்களை வந்து 3 பார்ட்டா பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தனியா, இந்தியா தனியா, உலகம் தனியா. திட்டங்கள் தவிர்த்து தமிழ்நாடு சார்ந்த இன்ஃபர்மேஷன், இந்தியா சார்ந்த இன்ஃபர்மேஷன், உலகம் சார்ந்த இன்ஃபர்மேஷன், இது 3 கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவம் சார்ந்த தகவல்கள் தனியா கொடுத்திருக்கோம். இது வந்து எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமுக்கு தனியாவே கேட்பாங்க. ராணுவம் சார்ந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வரும். ஸோ எந்தெந்த பயிற்சிகள் நடந்திருக்கு, என்னென்ன புதிய கப்பல்கள் வந்து விட்டுருக்காங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ராணுவம் சார்ந்த தகவல்கள்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து அகழாய்வு, நம்ம மெயினா யூனிட் 6, 7 டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும். இதுல அகழாய்வு சார்ந்த புதிய தகவல்கள் கண்டிப்பா நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்கள்ல கேட்டுடுறாங்க. அதனால அகழாய்வுகள் சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தனியா பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் மேலும் சில இன்னும் என்னென்ன நம்மளுக்கு கூடுதல் தகவல்கள், இது ஃபுல்லா ஒன் வேர்டுல இருக்கும்பா. மெயினா நம்ம டிஎன்யூ எஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒன் வேர்டுல இந்த மேலும் சில கொடுத்துட்டோம். சரிங்களா? இது போக நம்ம புக்ல என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தோட தகவல்கள் நம்ம வந்துட்டு அந்த சிம்பிளா நடத்திருப்போம் இல்லைங்களா. அதாவது இந்திய தேசிய இயக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th 12th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10th 12th புக்கை ஒரே தான் மெர்ஜ் பண்ணி நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். பிளஸ் தமிழ்நாடு அரசியல் வரலாறு யூனிட் 6, 7 சார்ந்து ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இது கொடுத்தாச்சு. சரிங்களா? நம்ம நீதி கட்சியில ஸ்டார்ட் பண்ணி 1954 காமராசர் பதவி ஏற்கிற வரையும் இந்த அரசியல் வரலாறு இருக்கும். அது போக திராவிட அரசு திட்டங்கள் பிளஸ் காமராசர் அவரோட திட்டம், ராஜாஜி அவரோட திட்டம், இது எல்லாமே வந்து இந்த 1952 இருந்து 2011 வரை இந்த திட்டங்கள் வந்து தனியா பிரிச்சிட்டோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கோட உள்ளடக்கம். சரிங்களா? சரி, ரைட்டுப்பா. இப்போ சாம்பிளா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திட்டங்கள் அப்படின்னா தமிழ்நாடு அரசு திட்டங்கள் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு திருமண உதவி திட்டங்கள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் வந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ஏழை விதவைகளின் மகள்களுக்குன்னு ஒரு திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்குன்னு ஒண்ணு, விதவைகளின் மறுமணத்திற்குன்னு. சரிங்களா? இந்த 3ம் சேஞ்ச் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த இது ரொம்ப முக்கியமானது, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு உதவி திட்டம். ஸோ ஸ்டார்டிங் இதுல இருந்து நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க, ரீசெண்டா வந்ததுப்பா அன்புக்கரங்கள் திட்டம், தமிழ்நாடு திட்டங்களின் செயல்பாடுகள். இப்போ இந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு இந்த நம்பர்ஸோட கேக்குறாங்க.
சுய உதவி குழுக்கள் எவ்வளவு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க, இந்த நம்பர்ஸோட கேட்கறாங்க. ஸோ நம்பர்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம். பிளஸ் இது போக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றீங்களா சார் அது வருமானு, அது ரெகுலரா வந்துட்டு இருக்கும். இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா 20 rupees நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா, பிப்ரவரிக்கு 20 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 5 மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருந்தோம். அதை நிப்பாட்டி அதை புக்கா கொடுக்குறோம் நம்ம. சரிங்களா, சோ 6 monthsக்கு வேணும் அப்படின்னா புக்கா வாங்கிக்கோங்க. இல்ல மாசம் நிறைய பேர் மந்த்லி படிக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க 20 rupees நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஏன் இப்போ அந்த ஜனவரி அதாவது செப்டம்பர் மந்த்ல இருந்து பிடிஎஃப் நிப்பாட்டிக்கோம்னா நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்டேட் பண்ணி இந்த புக் போட்டிருக்கோம்ப்பா, அதனாலதான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணது. பட் பிப்ரவரி மாசத்துல இருந்து 20 rupeesக்கு நீங்க மந்த்லி பே பண்ணி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சோ அடுத்தது பாருங்க, பெண்மை 25 மாநாடு. சரிங்களா, இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் தமிழ்நாடு அரசின் அழிவின் விளிம்பில் உள்ள 4 உயிரினங்களை பாதுகாக்க 1 கோடியில் புதிய திட்டம். சோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு விடியல் பயணம் திட்டம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தமிழ்நாடுல இருக்கு. இது சாம்பிள் பா. சரிங்களா, இன்னும் இருக்கு. மொத்தம் 200 பக்கங்கள் அடங்கிய புத்தகம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு திட்டங்கள் தனியா இருக்கு. ஞான பாரத திட்டம், தேசிய மக்கள் தொகை ஆய்வு திட்டம், அதுக்கடுத்து மித்ரா ஜவுளி பூங்கா திட்டம், ஆயுஷ்மான் பாரத். சோ இந்த திட்டங்கள் எல்லாமே செப்பரேட்டா நம்ம உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், புதுசா வந்திருக்கக்கூடிய வலைத்தளங்கள், செயலிகள், சரிங்களா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா வெறுமனே நம்ம அந்த டெக்னாலஜி ஓரியன்டா மட்டும் பார்க்க கூடாது. விவசாயத்துல புதுசா என்னென்ன புகுத்திருக்காங்க அந்த எல்லாமே. சரிங்களா, புதிய ரக உருளைக்கிழங்குகள். அடுத்து இஸ்ரோ, நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னாவே இஸ்ரோ வந்துருவாங்க. சரிங்களா, இஸ்ரோ இப்ப இது டிஎன்யூஎஸ்ஆர்பில கேட்ட கொஸ்டின், நம்மளுக்கு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர்ல கேட்ட கொஸ்டின். ரீசெண்டா தமிழ்நாட்டுல எங்க ராக்கெட் ஏவுதளம் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா, இதெல்லாம் கேட்டது. ககன்யான் திட்டம் பிளஸ் அது போக பாருங்க, அதுக்கடுத்து தமிழ்நாடு தனியா பிரிச்சிட்டாங்க. அதாவது திட்டங்கள் தவிர்த்து தமிழ்நாடு என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டுல முதலீடு, பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிச்சாங்க. இப்ப 4 பல்லுயிர் பாரம்பரிய தலம் இருக்கு. இதுக்குதான் நான் சொன்னது, அதாவது நம்ம 3 தான் கொடுத்திருந்தோம் அப் டு மார்ச், அதாவது அப் டு ஜனவரி வரையும் நம்ம 3 தான் கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் புதுசா 4வது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த இதுல அப்டேட் பண்ணியாச்சுப்பா. சரிங்களா, இதான் அப்டேட்டட். அடுத்து ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகம், அதான் வரிசையா. அதுக்கப்புறம் இந்தியா. சரிங்களா, இந்தியால தனித்தனியா பிரிச்சிட்டோம் நம்ம. மன் கி பாத் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பேசுவார் பாத்தீங்களா, அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க பிரதமர் மோடி பேசுறதுல. சோ அந்த இன்ஃபர்மேஷன் சார்ந்து, சரிங்களா, பெட்ரோல்ல எத்தனால் கலக்கிறது, இது ஃபுல்லா கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து உலகத்துல மெயினா சர்வதேச மாநாடுகள் அந்த ஃபுல்லா உள்ளடங்கி இருக்கும்பா. சரிங்களா, சர்வதேச மாநாடுகள் உள்ளடங்கி இருக்கும். அது போக ஒப்பந்தங்கள், மெயினா இந்தியா நேபாள் ஒப்பந்தம் பிளஸ் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம், அந்த வரி சார்ந்த இன்ஃபர்மேஷன், பிரிக்ஸ் நாடுகள், இது எல்லாமே நம்ம உள்ள கொடுத்தாச்சு. சரியா, அடுத்து ராணுவம், இதான் முக்கியம். மெயினா ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கண்டிப்பா கேட்கக்கூடியது. ஒவ்வொரு ஆபரேஷன் பேரு கேட்பாங்க. இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாம் இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு ஹைலைட்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நக்சல்களை முழுவதுமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 21, 2026 டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசோட உள்துறை அமைச்சகம். சோ அவங்க நடத்தின சிஆர்பிஎஃப் வீரர்கள் நடத்தின ஆபரேஷன் பேர் தான் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். அந்த பிளஸ் ட்ரோன் பயிற்சி பள்ளிகள், இது எல்லாமே கொடுத்திருக்குப்பா. அதுக்கடுத்து அகழாய்வுகள் சார்ந்து இன்ஃபர்மேஷன் புதுசா இப்போ இந்த வருஷத்துக்குள்ள, இந்த 6 மாதத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. மெயினா இந்த தென்காசி மாவட்டத்துல இந்த திருமலாபுரம், குலசேகரப்பேரி கண்மாய், இந்த இடத்துல எல்லாம் அகழாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப ரீசெண்டா ரொம்ப முக்கியமான அகழாய்வுகள் இதெல்லாம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலே இந்த வரை கிடைக்கப்பட்டதுல மிகப்பெரிய நீளமான ஈட்டி இங்கதான் இருக்கு. சரிங்களா, 2005 மீட்டர் நீளமான ஈட்டி இன்ன வரை எங்கேயுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த தென்காசி மாவட்டத்துல திருமலாபுரம் கிட்ட இருக்க குலசேகரப்பேரி கண்மாய் அப்படின்ற இடத்துலதான் இது கிடைச்சிருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் விளையாட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது செப்டம்பர்ல இருந்து கொடுத்திருக்கனால 2025 விளையாட்டுகளும் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2026 விளையாட்டுகளும் தொகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஏன்னா நம்ம ஜனவரி பிப்ரவரிக்கு 2026 விளையாட்டுகள் வரும். அந்த பிளஸ் மேலும் சில, இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேர்டு. அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் சின்ன சின்னதா நம்மளுக்கு நிறைய இருக்கும்.
அந்த அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துரும். இப்ப பாருங்க, பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் நிகழ்ச்சி புதுடெல்லியில நடைபெற்றிருக்கும். கௌடில்யா பொருளாதார மாநாடு புதுடெல்லியில நடைபெற்றிருக்கும். இந்த மாதிரி சரிங்களா. ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் என்னும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இக்கப்பல் 80% உள்நாட்டு பொருள்களால் தயாரிக்கப்பட்டது. சரியா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இது எல்லாமே உன்னோட கொடுத்தாச்சு. சோ இதான்ப்பா மெயின். நம்ம இந்திய தேசிய இயக்கம் சார்ந்து கரெக்டா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். இப்போ ஃபராசி இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் மட்டும் தான் உள்ளே இருக்கும். என்னன்னா 17-18 இருக்கும். வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் நடைபெற்றிருக்கும். ஹாஜி சரியத்துல்லா இந்த போராட்டக்காரர்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான இதை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் 1839 டுடுமியன் பதவியேற்பு. இவர் தான் நிலம் கடவுளுக்கு சொந்தம், வாடகை வரி வசூல் செய்வது இறை சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நோவோமியான் வந்திருப்பாரு. இவ்வளவுதான் பாயிண்டே. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், பட் இது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். வாகாபி கிளர்ச்சியும் அதேதான். இந்த முக்கியமானது மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், பழங்குடியினர் கிளர்ச்சி. சோ இந்த சாம்பிள் முடிஞ்சா அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசியல் வரலாறு. நம்ம 19ஆம் நூற்றாண்டு அந்த ஆரிய அதாவது பிராமணர் அல்லாதோர் பிராமணர், சரிங்களா, ஆரியர்கள் திராவிடர்கள் சார்ந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல இருந்து நம்ம தமிழ் மறுமலர்ச்சி, நூல்கள், தமிழ் மொழி மீது அறிஞர்களின் ஆய்வு, இதெல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து தமிழ்நாடு முன்னேற்ற திட்டங்கள், இதுதான் மெயின். 1952 இருந்து 2011 வரை இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து அப்படியே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, வெளியில நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும் போல தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புத்தகங்கள்ல இருந்து எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, அவங்க அதுல இருந்தா கேட்கிறாங்க. சோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். இது பாருங்க, காமராசர் ஆட்சி காலத்துல இயற்றப்பட்டது. அதுக்கடுத்து திமுக ஆட்சியில தமிழகம், அதுக்கடுத்து அஇஅதிமுக வருவாங்க. சரிங்களா, தொடர்ச்சியா இருக்குப்பா. சோ இதுதான் இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம். சரிங்களா, இப்படிதான் இந்த புத்தகம் இருக்கும். 200 பக்கங்கள், 190 இருந்து 200 பக்கங்கள் கிட்ட. ஏன்னா இப்ப ஆட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம தொடர்ச்சியா. சோ உங்களுக்கு இந்த புத்தகத்தோட விலை பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய். இது நீங்க மதுரை மாவட்டத்துல இருந்தீங்க அப்படின்னா சர்வோதயா இலக்கிய பண்ணையில இந்த புத்தகங்கள் உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்லயே நீங்க வாங்கிக்கலாம். இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் மதுரை வரும்போது மொத்தமா வரும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்ஆர்பி ரேட்ல நான் அந்த புத்தகங்கள் கொடுத்தேன். சப்போஸ் நீங்க வெளியூர்ல, மதுரை தவிர்த்துட்டு நீங்க வெளியூர்ல இருக்கிற பட்சத்துல இதுக்கு கூடுதலா அஞ்சல் சேவை மூலம் அனுப்புறதுக்கு ஒரு 70 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா தனியார் கொரியர் மூலமா அனுப்புறதுக்கு 50 ரூபாய் தான். ஆனா ஒரு சில ரிமோட் வில்லேஜஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கொரியர்காரங்க போன் பண்ணி ஆபீஸ்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. பட் அஞ்சல் மூலியமா, அஞ்சல் அரசு சேவை மூலியமா நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கே போய் ரெஜிஸ்டர் பார்சல்ல உங்களுக்கு வந்துருது. எந்த இடமா இருந்தாலும் வீட்டுக்கு கரெக்டா அந்த ரெஜிஸ்டர் பார்சல்ல போயிருது. சோ அதனாலதான் 20 ரூபா ஓகே, கூடுதலா போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடுகளுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்கறது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆபீஸ்ல வாங்கிக்க சொல்றதுனால அவங்க மெனக்கிட்டு போக வேண்டியது இருக்கு, தனியார் கொரியர் மூலம் நம்ம போடுறதுனால. அதனால நம்ம இந்திய அரசு அஞ்சல் சேவை மூலியமாவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பார்சல்ல இந்த புக் வந்துருப்பா. சோ அதுக்கு மட்டும் கூடுதலா 70 ரூபாய், 270 ரூபாய். சரிங்களா, இது நீங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணும்போது மறந்துடாம இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பிருங்கப்பா. உங்களோட நேம், அட்ரஸ், மெயினா பின்கோடு, சரிங்களா, பின்கோடு நம்பர், உங்களோட அலைபேசி எண், இது ரெண்டும், இந்த 4 இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் டீட்டெயிலா அனுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு பேக்கிங்கோட நம்ம அனுப்ப முடியும். இந்த பேக்கிங் 7ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுப்பா. ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நம்மளோட முதல் வெளியீடு, நம்ம பூஞ்சோலை படிப்பதோட முதல் வெளியீடு. அதனால 300 காப்பீஸ் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். இது நம்ம எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 300 காப்பி ஃபர்ஸ்ட் முன்பதிவு செய்யறவங்களுக்கு அனுப்பலான் இருக்கோம். இந்த காப்பீஸ் எங்களுக்கு 6ஆம் தேதி, 6ல இருந்து 7ஆம் தேதிக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு பிரஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 7ஆம் தேதியில இருந்து பேக்கிங் ஆரம்பிக்கும். 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினத்தன்னைக்கு இருந்து நாங்க சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு 5 நாளுக்குள்ள கண்டிப்பா புக்கு கைக்கு கிடைச்சிடும். அதிகபட்சம் 5 நாள், ஏன்னா ரெஜிஸ்டர் பார்சல்ல தான் நம்ம போடுறோம். அதனால அதிகபட்சம் 5 நாளுக்குள்ள கிடைச்சிருப்பா. ஸோ விருப்பப்படுற இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் PDF வேணும் அப்படின்னா நீங்க 20 ரூபீஸ் சென்ட் பண்ணி நீங்க அது இது பண்ணிக்கலாம். இது 6 மந்த்துக்கான நடப்பு நிகழ்வுகள். சோ இந்த நம்பர் தான், சரிங்களா, 8667722090 அப்படின்ற நம்பர் கால் பண்ணுங்க. இதான் வாட்ஸ்அப் மற்றும் ஜிபே ரெண்டுமே இதுதான். சோ சப்போஸ் இதுல இருந்து ஆன்சர் எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கூடுதலா 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கூடுதலா
தகவல்களை நீங்க கேட்டுக்கலாம்ப்பா. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். விருப்பப்படுறவங்க இந்த புக்கை வாங்கிக்கணும்ப்பா. நன்றி.